ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம சேனலில் வந்து பேசியிருந்தோம். ஸோ அல்லு அர்ஜுன் அவர்களுடைய முக்கியமான திரைப்படமான புஷ்பா 2 வந்து வெளியாச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 6 டேஸில் 1000 crore வந்து அடிச்சுது. அதாவது 1K, அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே வச்சு ஃபஸ்ட்டு அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டு இதாக வந்து இந்த புஷ்பா 2 வந்து நம்ம பேசலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்காக சொல்ல போகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. அதாவது கூட்டத்தில் வந்து ரஷ்ஷில் வந்து நிறையா பேர் தள்ளும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இந்த ப்ரீமியர் ஷோ போடுவாங்கள்ல. ஸோ அப்போ வந்து ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க பையனுக்காக தான் இவங்க இந்த படத்துக்கே வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன் ஷோக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த லேடி வந்து கிட்டத்தட்ட 42 இயர்ஸ் ஏஜ் ஆச்சு. அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொல்லலாம் நம்ம, அப்பர் மிடில் கிளாஸ். அண்ட் இப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு இதுக்கு நான் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் வந்து அந்த டைமில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அண்டு பெயிலும் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அரெஸ்ட் பண்ணி 30 minutesல பெயில் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நிறையா பேசணும். ஸோ இதில் என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ அல்லு அர்ஜுனை வந்து பார்த்திங்கன்னா, அவர் வீட்டில் இருக்கும்போது பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து கல் விட்டு அவங்க வீட்டை வந்து அடிக்கிறாங்க. அதாவது கல் வீசி, அவர் இருக்கிற இடத்துல வந்து கல் வீசி அவரை வந்து அடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஸ்குவாட் எல்லோரும் சேர்ந்து அவங்க வந்து தடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இதில். அண்ட் அவங்க வெளியே வரும்போது அவங்களுடைய ஒய்ஃபை வந்து ஜஸ்ட் ஒரு ஹக் பண்ணிவிட்டு அவர் வந்து வெளியே வந்திருப்பார். ஸோ அது எல்லாமே மோஸ்ட் டச்சிங் அண்ட் ஃபீலபிள் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ சேடபிள் அண்ட் ஃபீலபிள் மூமெண்ட்ஸ். அண்ட் ஒருத்தர் வந்து மேலே நின்று கல்லெல்லாம் வந்து வீசுகிறாரு. ஸோ அந்த இது தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கல் ஸ்டோன்ஸ் எரிஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அண்ட் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அரெஸ்ட் பண்ணவங்கலாம் நாட் ஷேமபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் அ ஷேம். அதாவது ஸ்டோன் வந்து வீசினவங்க எல்லோரும் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன்னி மூமெண்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட்டு இதில் அல்லு அர்ஜுன் மேலே என்ன தப்பு எதுவுமே கிடையாது. அவர் ப்ரீமியர் ஷோக்கு அவர் வந்திருந்தார். அவரை பார்க்க வந்தவங்க அந்த கூட்டத்தில் நசுங்கி இதாகிட்டாங்க. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் தி ஆக்சிடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ பொதுமக்களும் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. ஆஸ் எ வெல் எஜுகேட்டட் நம்ம தான் வந்து அந்த சிச்சுவேஷன் நீங்களே வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. நீங்களே வந்து அதை ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த இடத்துல போகிறீங்க. ஸோ போலீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கலிங்கிறாங்க. பட் வாங்கியாச்சு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 3 days பிஃபோரே வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அப்போ உங்களை பார்க்குறக்காக உங்கள் ஃபேன் வந்து ஒரு க்ரௌடில் வந்துக்கிறாங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொடுத்து அவங்க ஃபேமிலிக்கு தேவையான பொருட்களை செய்து உதவிகள் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களை வந்து பிடிச்சி சம்மந்தமே இல்லாத உங்கள் மேலே கேஸ் போட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்